வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம வகுப்பறைகள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, ஒரு புதுவிதமான சவாலை கொண்டு வந்திருக்கு. அதுதான் கருத்து திருட்டு. இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த விவாதத்தை ஒரு ஆழமான சிந்தனையோட ஆரம்பிக்கலாம். அறத்தான் வருவதே இன்பம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நேர்மையா வர்றது தான் உண்மையான சந்தோஷம். இந்த கருத்து இன்னைக்கு நாம சந்திக்கிற இந்த டெக்னாலஜி சவால்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம இந்த 6 முக்கிய தலைப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஏஐயால வர்ற அறநெறி சவால்கள்ல ஆரம்பிச்சு அதை எப்படி தடுக்கலாங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் அலசலாம். சரி, வாங்க பகுதிக்குள்ள போவோம். முதல் பகுதி, ஒரு புதிய அறநெறி சவால். பாருங்க, ஏஐங்கிறது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்ல. இது நம்ம கிட்ட, அதாவது ஆசிரியர்கள் கிட்ட நிறைய தார்மீக கேள்விகளை எழுப்புது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாப்போம். இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. ஏங்கிறது ஒரு 2 பக்கம் கத்தி மாதிரி. ஒரு பக்கம் அது நமக்கு வேலையை சுலபமாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் மாணவர்களோட சொந்த சிந்தனையை வளர்க்கணுங்கிற நம்மளோட அடிப்படை கொள்கைக்கே சவாலா அமையுது. இந்த புதுவிதமான கருத்து திருட்ட நாம எண்ணிமக் களவு, அதாவது டிஜிட்டல் தெஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது அடுத்தவங்க உழைப்ப திருடுறதுக்கு சமம். வள்ளுவர் சொல்ற ஒப்புரவுங்கிற பண்பு இருக்கே, அது மத்தவங்களுக்கு உதவுறது மட்டும் இல்ல, அவங்க உழைப்ப மதிச்சு அதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதும் தான். ஆனா இந்த எண்ணிமக் களவு அந்த அறநெறிக்கு நேர் எதிரானது. சரி, இந்த எண்ணிம களவுனா என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா இது மாணவர்களோட அசைன்மெண்ட்ஸ்ல, கட்டுரைகள்ல எப்படியெல்லாம் வெளிப்படுது? வாங்க அதோட புதுமுகத்தை பார்க்கலாம். பாருங்க, மாணவர்கள் ஏஐய 4 முக்கிய வழிகள்ல தவறா பயன்படுத்துறாங்க. இது சும்மா காப்பி பேஸ்ட் பண்றதோட நிக்கிறது இல்ல. சில சமயம் அப்படியே எடுத்து வைப்பாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் மாத்தி தன்னோட சொந்த எழுத்து மாதிரி காட்டுவாங்க. ஏஐ கொடுத்த முக்கிய ஐடியாக்களையே தன்னோட ஐடியா மாதிரி சொல்றதும் நடக்குது. ஏன், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஏஐ வச்சு மொழிபெயர்த்து அதே தன்னோட சொந்த படைப்பா கொடுக்கறதும் நடக்குது. சரி, மாணவர்கள் இப்படி குறுக்கு வழியில போறதால அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கலாம். ஆனா உண்மையிலேயே அவங்களோட கற்றல் திறனுக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதனால வர்ற பாதிப்புகள் ரொம்பவே மோசமானவை. முக்கியமா மாணவர்களோட சுய சிந்தனை திறன் முற்றிலுமா முடங்கி போயிடும். ஒரு விஷயத்த தேடி கத்துக்கிற அந்த அனுபவமே இல்லாம போறதால அவங்களோட பகுப்பாய்வு திறனும் வளராது. போக போக தப்பு பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ஆகிடும். மொத்தத்துல நாம எதுக்காக கல்வி கொடுக்கறோமோ அந்த நோக்கமே செதஞ்சு போயிடும். இந்த பிரச்சனையோட தீவிரத்தையே இப்போ நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். ஒரு மாணவரோட எழுத்துல ஏஐயோட பங்கு இருக்குன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில தடயங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஏஐ எழுதின எழுத்துக்களை அடையாளம் காண சில பொதுவான அறிகுறிகள் இருக்கு. அந்த நட ரொம்ப கச்சிதமா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். அதுல ஒரு பர்சனல் டச், ஒரு உணர்ச்சியே இருக்காது. மேலும், எனவே போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். கருத்துக்கள் எல்லாம் மேலோட்டமா இருக்கும். சில சமயம் இல்லாத ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி நம்மளையே குழப்பிடும். இந்த அறிகுறிகளை வச்சு நாம சுலபமா ஊகிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சவால். நாம இப்போ பேசின விஷயங்களை வச்சு திருக்குறளை பத்தின இந்த 2 பதில்கள்ல எது ஏஐ எழுதுனதுன்னு உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. இந்த 2 பதிலையும் நல்லா கவனிங்க. பதில் ஏ ரொம்ப ஃபார்மலா ஒரு அனாலிசிஸ் மாதிரி இருக்கு. ஆனா பதில் பில ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பு தெரியுது இல்லையா? இந்த நடை வித்தியாசம் தான் இங்க முக்கியமான க்ளூ. ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். பதில் ஏ தான் ஏஐ எழுதினது. அதோட அந்த கச்சிதமான கட்டமைப்பு, உணர்ச்சியே இல்லாத நடை, சொந்த அனுபவமே இல்லாதது, இது எல்லாமே ஏஐ எழுத்தோட அப்பட்டமான அடையாளங்கள். ஏஐ எழுத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை விட முக்கியமான விஷயம் அது நடக்காம நாம எப்படி தடுக்கிறதுங்கிறது தான். வாங்க அதுக்கான சில சூப்பரான உத்திகளை பத்தி பார்ப்போம். இந்த பிரச்சனையை தடுக்க ஒரு 5 ஸ்டெப் பிளான் இருக்கு. முதல் நாள்லயே ஏஐ பயன்படுத்துறத பத்தின உங்க விதிகளை தெளிவா சொல்லிடுங்க. 2வது, மாணவர்களோட சொந்த அனுபவத்தையும் சிந்தனையையும் வெளிக்கொண்டுற மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுங்க. 3வதா, ஃபைனல் வேலையை மட்டும் பார்க்காம அவங்க பண்ணின டிராஃப்ட், நோட்ஸ்னு எல்லாத்தையும் மதிப்பிடுங்க. 4வது, ஏஐயை பயன்படுத்தினா அதை வெளிப்படையா சொல்லணும்னு கட்டாயப்படுத்துங்க. கடைசியா, ரொம்ப சந்தேகமா இருந்தா மட்டும் அதுக்குன்னு இருக்கிற கருவிகளை பயன்படுத்துங்க. சரி, இப்ப நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து கடைசியா ஆசிரியர்களான நாம இதிலிருந்து என்ன கத்துக்கணுங்கிறத தொகுத்து பார்ப்போம். நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஏஐ கருத்து திருட்டுங்கிறது ஒரு நவீன எண்ணிம களவு. அது மாணவர்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆபத்தானது. அதனால அதை கண்டுபிடிக்கிறத விட வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லாத்துக்கும் மேல அடுத்தவங்க உழைப்ப மதிக்கணுங்கிற ஒப்புரவு என்ற அறநெறிய மாணவர்களுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன்.
செயற்கையான பதில்கள் ஒரு செகண்ட்ல கிடைக்கிற இந்த காலத்துல உண்மையான ஞானத்தை நம்ம மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம்? இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சவால்.